Okay, praise the Lord, everyone. Thanks for your patience. So, இது ரொம்ப குட்டி குரூப் நம்மல்ல. So, this was it was a nice idea to discuss. Normally, VBSனாலே we share talk about a missionary. பட் நாங்கள் பேசும்போது என்ன ஃபீல் பண்ணோன்னா மிஷினரி ஸ்டோரிஸ் நம்ம அன்பாக தான் சொல்கிறோம். லைக் இன்னும் அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்லதெல்லாம் செய்திருக்காங்க. ஊரெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலிலாம் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி லைக் சாக்ரிஃபிஷியலாக அவங்க காட்டின அன்பை, அவங்க செய்த காரியங்களை நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக அவங்கள நம்ம நினச்சி நம்ம பேசுகிறோம். பட் த மோர் வி டாக் லைக் தேட், ஆடியன்ஸுக்கு போய் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னு லைக் அச்சிச்சோ இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களான்னு எனக்கு வேண்டாம்ப்பா இந்த பாடு. ஸோ இட் இஸ் லைக் புட்டிங் பீப்புள் ஆஃப் ஃப்ரம் பீயிங் அ மிஷனரி, ரைட்? யூ கைஸ் அக்ரி வித் மீ? This is a discussion, okay? So this is not like a, I don't know, it's definitely not a prasangam. So do please share. So that's the whole point of having this meeting, right? So I think we feel like that, like ஒரு பிள்ளைங்கிட்ட போய் do you want to become a missionary na immediate அதை தான் தோணும். ஐயோ கல் மண்ணுக்குள்ளையா, கம்ஃபர்ட் இல்லாமலையா, கஷ்டப்பட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டா, அதுதான் தோணும் முதல்ல தோன்ற பாயிண்ட்ஸ். அண்ட் தே ஆர் actually repulsed. They don't want to be, right? They don't want to become a missionary. So there is something wrong there. நம்ம பேசுறதோ, நம்ம மெசேஜோ, நம்ம கேட்குறதோ எங்கேயோ ஏதோ சின்ன தப்பு நடக்குது. ஸோ we are going to just talk about it, okay? நம்ம பேசலாம். Okay, Jennima, are you able to share? பமிலா, என்னப்பா? எனக்கு நெட் இஷ்யூஸ் ஆகுது. யாராவது லேப்டாப்ல இருக்கீங்களா? ஓ, அவங்களுக்குமா? ஆமா, இருந்தா ஷேர் பண்ண முடியும்னா. லேப்டாப் இருந்தாதான் வசதி. அக்கா நான் லேப்டாப்ல தான் இருக்கேன். ஷேர் பண்ணோம். யாருது? ஜெமினிஷா. ஜெமினிஷா. பமிலா, ஜெமினிஷாக்கு அனுப்ப முடியுமா? நீங்க ஒரு I'll just forward ஹாய் போடுங்க. WhatsApp. Send the WhatsApp. No, I'll start talking. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கல்லப்பா. இல்லனா மிஷனரி டாக் அந்த குரூப்ல அனுப்பிடுங்க பமிலா. அவங்க எடுத்துப்பாங்க. குட் ஐடியா. யாருக்கு பண்ண முடியுதோ பண்ணிடலாம்ல. குட் ஐடியா. எனக்கு ரன்னே ஆகல. அந்த பிரசன்டேஷனே ரன் ஆகலையா? ஆமாண்டா, ஸ்லோவா இருக்கு. 20 தான் இருக்கு. No worries. I'll send it. Okay, I'll send it. Now, so let's talk about it. So why do we have to become a missionary? ஏன் மிஷனரி ஆகணும்னே, I mean, why does that concept arise? Anybody? Anyone at all? ஏன்பா யாருக்குமே என்ன பிடிக்கலப்பா. Okay. Do you know the commands which Jesus gave? Yes, sir. Good. Thank you. So what? ஐயா வெறும் எஸ் சொன்னா எப்படிப்பா? Matthew 28 அந்த லாஸ்ட் போர்ஷன்ல இருக்கும். Last நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்புறம் என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஜீசஸோட மிஷன்ங்கிறதுனால அத வந்து மிஷனரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அத வந்து காட் எந்த பிளேஸுக்கு வச்சிருக்காங்களோ அதை செய்யறாங்க. அவ்வளவுதான். Perfect. Good. Perfect answer. Okay. I did send the presentation to the group. யாராவது லேப்டாப்ல இருக்கிறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்களேன். Okay. Whenever you can. I think I have made many people to share. Oh, somebody is already sharing. அக்கா தெரியுதா? Yeah. Okay. Perfect. Yes. Can you go to presentation mode?
தேங்க்யூ. ஐம் பீங் ஸோ தொந்தரவு பண்ணுறேன், சாரி. ப்ரெசன்டேஷன் மோட் குட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடுறேன். Loving Heavenly Father, bless this time, Father, when we are talking about such an important topic. Father God, touch our hearts, open our minds, Father God, help us to understand your will and the works which we have to do, Lord, for your glory. Please talk to us. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so when you look at the big picture, so big picture na Genesis to Revelation, before creation to new heaven and new earth, as ஃபுல்லையும் ஒரே டைம்ல பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். கிரியேஷன் நடந்தது, முன்னாடி God was there. Creation, then there was a fall. அதை redeem பண்றதுக்காக okay. So the creation, there was a fall. Fall வந்து God gives, God takes a promise of doing two things. ஒன்று மேனை redeem பண்ணணும், இன்னொன்று சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணணும். ரெண்டு காரியம் தான் நடந்தது அந்த டைமில், இல்லை? மேன் அண்ட் ஆடம் அண்ட் ஈவ்க்கு டைம்லேயே நடந்த காரியம். தொந்தரவு பண்ண சேட்டனை ஒழிக்கணும், he should be destroyed. விழுந்து போன மேனை திரும்ப கடவுளுடைய சந்நிதிக்கு கொண்டு போனோம். So these two things need to be done. So creation, fall, redemption in the cross, and the empty tomb, and the restoration when Satan is destroyed and everything is turned back to new. So these are the four major events which is recorded in the Bible. Now, what is the rest? now sorry, I thought I am presenting. Next slide, please. So next slide போடுறீங்களா? ஜெம் ஓகே, ஸோ ஓல்ட் டெஸ்டிமெண்ட் அண்ட் த நியூ டெஸ்டிமெண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஜீசஸ் பிறக்கிற வரைக்கும், ரைட், பிட்வீன் த ஃபால் அண்ட் த ரிடெம்ஷன் என்னெல்லாம் நடக்குது? த ஃபோக்கஸ் இஸ் கம்ப்ளீட்லி இஸ்ரேல். ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு நாடு வேணும், அது ஒரு கூட்டம் மக்கள் தேவை. கடவுள் அதை தான் கிரியேட் பண்ணுறாரு. ஃப்ரம் ஒன் மேன் காட் இஸ் கிரியேட்டிங் எவ்ரி திங். ஏப்ரஹாமை கூப்பிட்டு அவரை குடும்பமாக்கி பெருசாக்கி 12 கோத்திரமாக்கி, ஜேக்கப் வழியில் இல்லை 12 கோத்திரமாக்கி ஒரு கண்ட்ரி ஆக்கிடுறாரு. அது இன்னும் கண்ட்ரி ஆகிறதுக்கு மக்கள் பெருகணும். ஈஜிப்டில் 400 வருஷம் வச்சு அவங்கள பெருக்கி மோசே வச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்து, ரைட். ஸோ யூ வில் சி ஃபோக்கஸ் இஸ் டோட்டலாக அந்த இஸ்ரேல் கிரியேஷன். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ரூல் பண்ணுவாங்க, கிங்ஸ் ரூல் பண்ணுறாங்க. இந்த பேட்டர்ன் போயிட்டு வந்துட்டே இருக்கு, கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆடம்லேருந்து டில் ஜீசஸ் இஸ் பார்ன், இவங்களோட ஸ்டோரிஸ் தான் நமக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஹோல்ட் ஆன் பேக். இவங்களோட ஸ்டோரிஸ் தான் பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இஃப் யூ வில் சி ஃப்ரம் ஏப்ரஹாம், சன்னுக்கு அப்புறம் ஜேக்கப், அதுக்கப்புறம் கிங்ஸில் டேவிட் ரூல் வரும். அதுக்கப்புறம் நிறைய கிங்ஸ் வருவாங்க, நல்ல கிங்ஸ், பேட் கிங்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 years there is nothing much in the record. ஆனால் ஜீனியாலஜி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜூஸ் அண்டில் ஜீசஸ் இஸ் பார்ன், ரைட்? ஸோ எப்படி இந்த ஜீனியாலஜி நமக்கு தெரியும்? மேத்யூவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரிஸ் இவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், ஹவு காட் வாஸ் லீடிங் திஸ் குரூப் ஆஃப் இஸ்ரேல் இஸ் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற போர்ஷன், ரைட்? ஏன் இந்த ஃபோக்கஸ் ஸோ மச் ஃபார் திஸ் கண்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்? பிகாஸ் காட் கேவ் அ ப்ராமிஸ். உங்களை ரிடீம் பண்ணுவேன், சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுவேன்னு சொன்ன ப்ராமிஸ் இந்த ரெண்டு வேலையும் செய்ய போகிறது ஒரே மனுஷன், விச் இஸ் ஜீசஸ், ரைட்? ஸோ ஜீசஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்ட் ஆகி வச்சுருக்கோம் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னு கையில். அண்ட் தென் கம்ஸ் த காஸ்பல், ரைட்? ஸோ அப்போ இத்தனை வருஷம் இந்த நாட்கள் எல்லாம், ஸோ தட் இஸ் ஃப்ரம் ஆடம் டில் ஜீசஸ் இஸ் பார்ன், இஸ்ரேல் மேலே தான் ஸ்பாட்லைட் இருக்கு, ரைட்? கரெக்ட். நெக்ஸ்ட் காஸ்பலுக்கு அப்புறம் பார்த்தோம்னா யூ வில் நோட்டிஸ் தட்
it is triune God, the Holy Spirit comes, right? And the church is born. And now the focus is little different. Focus na Jesus, God ஏன் இந்த ஒரு group of people வித்தியாசமா பிறக்க எடுத்திருக்காரு அப்படின்ற காரியம் now it's a different story, right? இஸ்ரேலோட ஸ்டோரி இல்லாத வேற ஒரு ஸ்டோரி. இது சர்ச்சோட காலம். எது வரைக்கும்? ரிடெம்ஷன்ல இருந்து சேட்டனோட டிஸ்ட்ரக்ஷன் வரைக்கும், till God is glorified or everything is restored வரைக்கும் சர்ச்சோட டைம். கரெக்ட்? ஸோ this is being done by us, you and me, right? ஓகே, அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஜீசஸ் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளில், இந்த லேண்டில், இந்த நேஷனில் பிறக்கணும், அதனால இந்த கண்ட்ரியை கூப்பிட்டுட்டு வந்திருந்தாரு. நமக்கு என்ன ஒரு வேலை இருக்கும்ல. ஸோ அந்த வேலை தான் அந்த மிஷன் ஒர்க், ரைட்? ஓகே, யா. ஸோ கீழே இப்போ வந்தது ஒரு டைம் லைன். ஓகே, ஜஸ்ட் டு ஷோ யூ தட் ஹவு ஃப்ரம் கிரியேஷன் and then Noah or Abraham, Moses, David, Daniel till Jesus. இதெல்லாம் இஸ்ரேல் தான் ஃபோக்கஸ் இல்லை. ஃப்ரம் ஏப்ரஹாம் டெஃபினட்டாக இஸ்ரேல். அந்த நோவா ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் 11 சாப்டர்ஸோட முடிஞ்சிருது இல்லையா? இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் வர்றது நம்ம சர்ச் டைம், ரைட்? யா, த சர்ச் டைம், ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட். ஸோ now God never thought of only one group of people. அது அவருடைய பர்பஸ்க்காக தான் இஸ்ரேல் மக்கள் were chosen or picked or created or made for that particular reason. But from beginning, he in his heart, love is there for all people. Correct? So remember this verse, okay? Philippians 2:10. ஓகே, Philippians 2:10லையும் அந்த verse தான், Romans 14:10 அதான். என்ன verseனா, every knee shall bow, right? Everybody will know who is God at one particular time. We don't see that now, but at one particular time, every knee is going to bow down to Jesus. His name will be exalted high. So Paul keeps repeating this line couple of times. Philippians சொல்றாரு, Romans சொல்றாரு. He is actually repeating what is written in Isaiah. Isaiah, it is a prophecy where Isaiah says God is taking an oath on himself that every knee will bow down to me. So that means one day all creation will know who is God. So that is for sure, it is going to happen. Okay, எப்படி நமக்கு இவ்வளோ ஷுவர்? Can somebody take from Genesis 3:15 or Genesis 3:15ல தான் அந்த ப்ராமிஸ் வாசிடலாமா? Genesis 3:15 யாராவது எடுக்கிறீங்களா? பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? Genesis 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். So in the verse தான் அந்த ப்ராமிஸ். That is on the time when God is telling this verse, this particular verse, there is only Adam, Eve and Satan in front of him. அப்போ சொல்றாரு, வித்தோட ஸ்திரீயின் வித்து வழியா உனக்கு அழிவு உண்டுன்னு அப்பவே சொல்லிட்டாரு. ஸோ சேட்டன் will be killed by somebody who is coming with virgin birth. Okay, and Satan will குதிங்கால நசுக்குவார். ஸோ தட் இஸ் த கிராஸ். ஓகே, கொஞ்சம் ஒரு சின்ன கடி விழும் அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் தட் ப்ராமிஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஏப்ரஹாம் டெஸ்ட் என்ன சொல்லி கூப்பிடுறாரு பார்க்குறீங்களா? Genesis 12. Genesis 12 அவர் கூப்பிடுறாரு, கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி சொல்லி கூப்பிட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் யூ டு நோட் verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Third verse. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த பாயிண்ட், அதுதான் பாயிண்ட், ரைட்? எதுக்கு ஏப்ரஹாம வெளியில இருந்து கூட்டிட்டுலாம் வந்து இதெல்லாம் பண்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. லாஸ்ட் லைன் தான் பஞ்ச் லைன். பஞ்ச் லைன் என்ன? through you I'm going to bless all the families of the world. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏப்ரஹாம் உடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அவரோட சந்ததிக்கு மட்டும் இல்லை,
all the families of the earth will get the blessing. What is the blessing? Messiah oda blessing, Jesus oda blessing, right? Cross oda blessing, the salvation is the blessing for everybody. So Genesis 3:15 la சொன்னது, Genesis 12 la சொன்னதுதான் பைபிள்ல வந்துட்டே இருக்கு. ஒன்னொன்னா மெசையா பத்தி வந்துட்டே இருக்கும். எப்போ முடியுது? ரெவலேஷன்ல ஜான் பார்க்குற காட்சியில ரெவலேஷன் 5 எடுத்தீங்கன்னா வாசிங்களேன். ரெவலேஷன் 5, 9, 10 பாருங்களேன். யாரெல்லாம் பிரைஸ் பண்ணி பாடிட்டு இருக்காங்க ஜீசஸ? lamb. Revelation 5, ம், 9, தேவரீர் புஸ்தகத்தை 10. வாங்கவும் அதன் முத்திரைகளை Okay. உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஸோ எங்கிருந்து எடுக்கப்பட்ட இந்த பீப்புள்? எவ்ரி ட்ரைப், டங், பீப்புள், நேஷன். கரெக்டா? வெறும் ஜூஸ்லாம் இல்லை, எல்லா ஜாதி மக்களும், எல்லா லாங்குவேஜ் மக்களும், எல்லா வித கண்ட்ரி மக்களும் இருக்காங்க அதில். ஆல் வந்து நிற்கிறது யாரு? only the redeemed. You have redeemed us to God by your blood. And அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் பாஸ்ட். நான் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னு சொன்னதும் இருக்கு, பின்னால் நடக்கும்னு காட் ப்ராஃபட்டிக்கலாக சொன்ன காரியத்தில் எல்லா மக்களும் நின்று ப்ரைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்ரி knee இஸ் கோயிங் டு bow down at that point. கரெக்ட் தானா? ரைட். அப்போ நம்ம சர்ச்சோட ரோலில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If you and I are redeemed by God, we are called for this commission, right? To proclaim His name to everybody else. Correct, Dana? So this is a very mighty call. Next slide, pa. Click, click, click. So obviously the purpose of the church is to go and proclaim. 4 gospelலையும் it ends with this go and pass on the message, right? அப்போ நம்ம ருசிச்சிருந்தோம்னா நம்ம we have to pass it on. If we are happy with this, we have to pass it on. If we are overjoyed with this redemption, we are supposed to go and tell this to people. So very, very, very clear message. No doubts at all about this whatsoever. No doubt at all. Now, Matthew, next slide, next pannangamma, please. So Matthew 28:18, you already told about it. Just for your information, vachukonga 4 gospelலையும் இருக்கு. So next, Mark 16, next, Luke 24, and John 20. Okay. Yeah, good. Okay. So 4 gospelலையும் the call is very clear. No, record பண்ண யாருக்கும் டவுட்டே இல்லை. So they are very, very clear that we are called for the mission. Okay, right. So biblically, very clear fact that Israel had another purpose. God had a purpose. Churchக்கு வேற purpose, and that is to go and proclaim His glory. Correct, Dana? Right. Next slide, please. Okay. So when you think of now this part is clear. What is our call? What is our job? What's our mission? That part is clear. There is this one verse I want to take it just for you to அது எந்த அளவுக்கு அது ஊறி இருக்குன்ற பாயிண்ட். ஓகே, யாராவது Matthew 11:28, ஐ திங்க் தமிழில் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். Matthew 11:28 வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Hold on. So இது எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச வசனம் இல்ல? That is, Jesus is calling us to give all our troubles to Him. எல்லா கஷ்டத்தையும் அவர் பாதத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுற ஒரு வசனம். Wonderful, wonderful verse. Very true. Nothing wrong in it. அதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. Verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. Perfect. So when Jesus is telling come, உங்களுடைய பாரம்னு நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்குது. நம்ம பாரம்லாம் என்னது? நம்ம நினைக்கிற லிஸ்ட் போட்டா கூட எவ்ரிதிங் உலக பிரகாரமான பாரம் தான் இருக்கும். எது நம்ம சுகமா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஆஃபீஸ் இஷ்யூஸா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், சொத்துப்பாடுகளா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், யூஸ்வலி இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் தி எர்த். கரெக்ட் தானா? ஸோ தட் இஸ் வாட் ஜீசஸ் டெல்லிங். ஏப்பா உங்க பாடெல்லாம் கொண்டாந்தீங்க வைங்க, கீப் இட் டவுன், ஐல் கிவ் யூ ரெஸ்ட். பட் வாட் இஸ் ஹி டெல்லிங் யூ டு டூ? உடனே படுத்து தூங்க சொல்லலை. த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாரு? என்னோட நுகத்தடி எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. கரெக்டா? Next, just click on this and there will be a picture. He's telling, carry the yoke with me. We are supposed to be working for him, along with him. அவருடைய ஒரு பிளான் கட்டாயம் இருக்கும்ல. ஒரு பாஸ்னா அந்த பாஸுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல, ஒரு கோல் இருக்கும், அஜெண்டா இருக்கும். ஐ மீன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆல் ஆஃப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இல்லை? யூ ஹாவ் அ மிஷன் அண்ட் அ கோல் அண்ட் எவ்ரி திங். அந்த டார்கெட் இருக்கும். இந்த குவார்ட்டரில் நம்ம என்ன செய்யணும்னு அவங்க ஒரு பிளான் சொல்லுவாங்க. அண்ட் த ஹோல் டீம் ஒர்க்ஸ் ஃபார் இட். எனிதிங். ஒரு கட்டடம் கட்டணும்னாலும் சரி, இப்போ வாட் ஜெனி இஸ் டூயிங் நவ், விபிஎஸ் நடத்தணும்னா அதுக்குன்னு பிளான் பண்ணி இதை செய்து அது செய்து அது இதில் ஆங்கிள் மாதிரி ஆளுக்கு ஒரு சைடில் ஒவ்வொருத்தர் என்னென்னு பண்ணிட்டு இருந்தாக்கா ஃபைனல் பர்பஸ் இஸ் நாட் அச்சீவ். சேம் திங் ஜீசஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங். உங்கள் மற்ற பாரங்கள், உலக பிரகாரமான பாரங்கள் எல்லாம் வைங்க கீழே, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு சோலுக்கே நான் ரெஸ்ட் தரேன். யூ கம், பட் டூ மை ஜாப். ஐ வில் ஒர்க் அலாங் வித் யூ. இட் இஸ் வெரி லைட். கஷ்டமா தெரியாது, பட் டூ மை ஜாப். யூ மேக் சென்ஸ், ரைட்? Okay, one more verse to look at. 2 Corinthians 4:6. 2 Corinthians 4:6. So that verse talks about இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பொன்னும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்ம இந்த ஷைன் யோர் லைட் வந்து வெரி biblical terminology. Okay, like the word grace or blessing, I feel it is a very Christian word. ஆனால் இப்போ உலகத்தில் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ரைட்? ஷைன்லாம் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ லெட்ஸ் பி கேர்ஃபுல். வாட் ஆர் வி சப்போஸ் டு ஷைன்? நமக்கு லைட்டுன்னு ஒன்று ஷைன் பண்ணணும்னாலே இட் இஸ் ஒன்லி த விஸ்டம் ஆஃப் ஆர் ஜீசஸை பற்றி தெரிகிற அறிவை நம்ம வெளிப்படுத்துறது தான் அந்த ஷைனிங். கரெக்ட்? ஸோ நம்மக்கிட்ட அந்த லைட் இருந்தால் தான் we will be able to shine that. So அது அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ the command is only for the redeemed. The command is only for those who have the light in them. So we need to be very clear. பாடம் மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸர் ஆட்டெல்லாம் பண்ணிட முடியாது. We need to have the light so that it will shine through and his glory is shown around, right? So that Paul tells that pretty clearly. Jesus himself tells also, இதையும் ஞாபகம் வச்சுக்க, நல்ல வசனம் to remember. Matthew 5:16, let your light so shine before men. Why? That they may see your good works and glorify your Father in heaven. Not that this person சூப்பரா ஷைன் பண்றாங்கல்ல, அப்படி இல்லை. ஓ, கடவுளுக்கு நல்ல வேலை செய்யறாங்கல்ல, அப்படி இல்லை. நம்மளையே தெரியக்கூடாது வேற யார் கண்ணுக்கும். நேர they should be glorifying God. நம்ம சொன்ன காரியம் மட்டும்தான் மண்டைக்குள்ள போயிருக்கணும், நம்ம மண்டைக்குள்ள போயிருக்க கூடாது. யூ கெட் மீ? நம்ம லோக்கலா நம்ம பெருமை எடுத்துக்கிட்டோம்னா the whole purpose has failed. Only God should be getting the glory, right? So be very careful about it and let's do the work. Okay, next, this is some of the biblical examples. Now why I thought of this now, in the main purpose, let us be clear. If that is clear, next எப்படி நான் போய் சொல்ல முடியும், நான் சின்ன பிள்ளை தானே அப்படிலாம் மண்டையில் தோணலாம். ஓகே, குட்டி பிள்ளைங்களுக்கு தோணலாம். So just highlight biblical examples. So before we talk about another missionary in another time period,
பைபிளில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அப்போஸ்டல்ஸ் நிறைய இருக்காங்க. ஐ ஜஸ்ட் புட் 2 எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டேன். ஸோ பால் வந்து நார்மல் டென்ட் மேக்கர், ரைட்? ஒரு சாதாரண ஒரு வேலையில் செய்துட்டு இருந்த ஒரு பால், ரைட்? பட் ஹி வாஸ் ஏபிள் டு டூ மிஷன் ஒர்க். ஸோ மிஷன் ஒர்க்னாலே நார்மல் லைஃப் எல்லாம் விட்டுட்டு தான் போகணும், வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், படிக்க வேண்டாம், அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணாதபடி இருக்கணும். யா, யூ கெட் மீ? ஸோ வி ஆர் ட்ரைங் டு டெல் தெம், உனக்கு ஒரு டியூட்டி இப்போ இருக்கு, படிக்கிற டியூட்டினா படிக்கிறது, டூ யுவர் டியூட்டி. ஓகே, லெட் தெம் டூ தட், ஃபோக்கஸ்டாக பண்ணட்டும். பிகாஸ் காட் கேன் யூஸ் அ டென்ட் மேக்கர் டு pass on the mission work. He can use a fisherman also. You get me? Right. So அந்த பாயிண்ட் கொஞ்சம் சொல்லலாம். ஆர் தே ஆர் நார்மல் ஃபேமிலிஸ், சாதுக்கள், ஹிந்து சாதுக்கள் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் ஆனாலும் விட்டுட்டு போகிறோன்னு போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் God didn't expect that. So example, there were even Peter had his wife and she traveled along, கூட போயிருந்திருக்காங்க. காட்லி லேடின்னு எல்லாம் வசனம் இருக்கு 1 Corinthians 9:5. ஸோ பீப்புள் they had their daily life, they had nice normal life as well, and they did the mission work. So அது ரெண்டும் டிஃப்ரெண்ட். நார்மல் லைஃப்பும் மிஷன் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டுன்னு ஆக்க வேண்டாம். ஃபார் ஷுர் இது எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன், எனக்கு வேலை வேண்டாம், நான் கடவுளுக்கு வேலை செய்ய போகிறேன். தட் இஸ் சிம்பிளி அமேசிங். பால் டாக்ஸ் அபவுட் இட் ஆல்சோ. பட் let us also say நார்மல் லைஃப்லேயும் மிஷினரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறது நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் எ லெசன் ஃபார் மீ. ஓகே, ஸோ டு லேர்ன் தட் ஐ எம் இன் அ சிட்டி, I work in an office, in a big corporate office. I can never be missionary illa. I can be a missionary right in my 27th floor among my multiple directors and engineers and I can be a missionary, right? So on the angle of thinking pass on பண்ணாலும் நல்லா இருக்கும். So people don't dilute, அது நான் படிக்க வேண்டாம், நான் மிஷினரியாக போகிறேன், இல்லை நான் ஒன்றும் செய்ய படித்தேன், அந்த ஆங்கிளும் பிள்ளைங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்சோ வி கேன் டாக் அபவுட் God has given different talents, different gifts for different people. இல்லை எல்லாருக்கும் பேச்சு திறமை, எல்லாருக்கும் சர்மன் சொல்கிற விதம், ஐ மீன் சொல்கிற டேலண்ட், or everybody cannot be an apostle, everyone doesn't travel and talk, everyone is not a praise and worship leader, everyone is not a Bible study teacher. You get me? So God does use different qualifications, different talents, different gifts, different spiritual abilities as well. That is in 1 Corinthians 12:14. So Paul adiyana long he is explaining. So but everybody works for one reason, that is for making the church better. So இப்போ இந்த மிஷன் ஒர்க்லேயே என்ன காரியம் நடக்குது? More and more believers are getting added to the church. ஒரே சர்ச் தான், ஒரே பில்டிங் தான், ஒரே பாடி தான், இல்லையா? So they are only getting added to the main element. Main foundation is Jesus, or head of the body is Christ, adu kuda, or groom is Jesus, the church is the bride. So அந்த கான்செப்ட்ல we are just getting added. அப்போ அந்த அடிஷன்ல edificationனா between believers, or between a new believer and an old believer, how we become a better in our own duties and circle. Edification is learning, becoming stronger, maturing as a Christian. And the part adukku da in the different gifts and everything. The purpose is the same, only to glorify Christ. Always and every time the purpose is the same. Vera onnum kediyadu, right? Stephen widowsukku சாப்பாடு பிரிச்சு கொடுக்குற அந்த வேலையும் it's to glorify Christ. It is not for anything else, right? So it can be an administrative job, or it can be a preaching job, or it can be a praise and worship job, but finally it is for glorifying God. So on the similar line, stewardship வந்துரும்.
ஆல் யுவர் டேலண்ட்ஸ் யூ நீட் டு கிவ் டு காட், டோன்ட் பூட்டி உள்ள வச்சிடாதீங்க அப்படின்ற பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். ஆமாம். Oh, I wanted to share among ourselves, okay? What is the attitude of an apostle? இந்த verse விட ஒரு killer verse வேற கிடையாது. This is Paul talking. Paul is telling, for me to live is Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மூச்சு விட்டுட்டு ஏர்த்தில் எவ்வளோ நாள் இருக்கேனோ அந்த ஒவ்வொரு மூச்சும் கிறிஸ்துவுக்காக, ரைட்டா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டட், he submitted his life to Jesus so much. Why? ஏன்னா செத்தா இவருக்கு கெயினா, ஏன்னா ஜீசஸ் கூட போயிடுவார்ல, ஒன்றா இருப்பார் இல்லையா? ஸோ டு டை இஸ் பால்ஸ் கெயின். உயிரோடு இருக்கனால நான் உழைக்கிறேன், ஜீசஸ்க்காக உழைக்க போகிறேன். வாட் அன் அமேசிங் ஆட்டிடியூட். அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் we need to get. அப்படின்னா என்ன அர்த்தம்? we need to submit our everything at his feet. இல்லை, எல்லாத்தையும் சப்மிட் பண்ண முடியணும், நம்மளை வெறுமையாக்க முடியணும். ஏன் கோரிக்கைகள், என்னுடைய காரியங்கள், ஏன் குடும்பம், ஏன் ஃப்யூச்சர், அப்படி யோசனைகள் கொஞ்சம் மாறி ஏன் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் நான் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறதுக்கு எனக்கு தைரியத்தை தாங்களேன். இல்லை, எனக்கு இன்னும் உங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கு தைரியம் தாங்க, பிலீஃப் தாங்க, ட்ரஸ்ட் தாங்க. That's the theme of VBS, yeah? So that should be our kids' prayers, yeah, if they are not sure of what to do, right? So this is an amazing verse for the missionary work. Just next potrungappa, I think we are at the end. Submit. So that's what the kids need to do. All their talent, gift, time, energy, எல்லாத்தையும் கொடுக்க தெரியணும். தனக்குன்னு கேட்காம தன்னுடைய சொந்த விருப்பங்கள்லாம் அடக்கி வச்சுட்டு ஜீசஸ்க்காகன்னு லவ்விங்காக செய்ய முடியணும் அவங்களால. ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த மிஷன் டாக். ஸோ இந்த ஆங்கிள் பண்ணிட்டோன்னா யூ கேன் ஆட் அபவுட் சம் பர்சன் who did mission work. ஸோ நம்ம ஜார்ஜ் முல்லர் பற்றி பேசணும்னா that should be an example of how much he loved Jesus. Or we should be able to say Jesus was able to do so much work through this man's submission. So that means the subject of your sentence should always be Jesus. ஜார்ஜ் முல்லரை உயர்த்தாம ஜீசஸை உயர்த்த படிச்சுட்டே வரணும். ஜார்ஜ் முல்லர் பண்ண சாக்ரிஃபைஸை உயர்த்தாம அவரால் சப்மிட் பண்ண முடிஞ்சது ஃபார் ஜீசஸ் சொல்ல முடியணும், right? So that was the whole point of this discussion today. And where do we get our strength? Just go to the next slide. நம்ம ஒரு 4 வசனம் பார்த்தோம்ல காஸ்பல் லைனில். ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு அவர் எப்பெல்லாம் நீங்கள் போய் மெசேஜ் சொல்கிறாரோ, எவ்ரி டைம் லுக் அட் த கம்ஃபர்ட் ஹி கிவ்ஸ் அஸ். ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் டில் த எண்ட் ஆஃப் த ஏஜ். தட் இஸ் இன் மேத்யூ. நெக்ஸ்ட். யா. ஸோ இன் மார்க்கில் வந்துட்டு he says நீங்கள் போங்க சொல்லுங்க, அதுக்கு தேவையான சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்லாம் நான் பண்ணிக்கிறேன். லுக் அட் தட். நம்ம ஜெபம், அதுக்கெல்லாம் ஜெபமே பண்ண தேவையில்லை, அது அவர் பார்த்துப்பாரு. நம்ம செய்ய வேண்டியதை செய்துட்டே இருப்போம். அவருடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ரைட்? ஹீல் கீப் கெட்டிங் இட் டன். நெக்ஸ்ட் பா. ஆமாம், அது இன் லூக்கில் வந்து he promises the Holy Spirit. வெயிட் பண்ணுங்க, I'll give you Holy Spirit who will come and empower you guys, right? ஆமாம். So yeah, there you go. Next slide. This is a reminder for us. Don't look at the quantity. ஐயோ, நான் பேசி யாருக்குமே எஃபெக்ட் தெரிஞ்ச மாதிரி இல்லையே, நிறைய பேர் கவனிக்கலையே. ஒன் திங், ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்காதீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பார்த்துப்பாங்க அதெல்லாம். When you are delivering, when you are teaching the children or whatever, don't go look at the quantity part of it. Because, you know, even Paul tells, நீங்கள் எங்களை பற்றி இவங்களோட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, பாலோடது நல்லா இருக்குது, அப்பல்லோஸோடது நல்லா இருக்குது, நாங்கள்லாம் பால் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணுறோம்ப்பா, அப்படி. தட் இஸ் கிரேசி. ஹீ டெல்ஸ், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர் நட்டு வைப்பாங்க, இன்னொருத்தவங்க தண்ணி ஊற்றுவாங்க, ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறது ஜீசஸ். கரெக்ட் தான் இல்லை? கரெக்டு. இப்போ ஜீசஸ் சொல்கிறதே மேத்யூ 4:19 என்னது? I'll make you fishers of men. Yeah. ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. ஃபிஷ்ஷை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே விட்டா போதும், அது க்ளீனிங் சால்வேஷன்லாம் அவர் பார்த்துப்பார். சீடை தூவுறது தான் நம்ம வேலை, அது முளைக்கிறது அவரோட பாடு. யூ கெட் மீ? ஸோ டூ இட் வித் லாட் ஆஃப் ஜாய், டூ இட் வித்
a lot of trusting Him that His word is so much more powerful than what we can ever talk or do. இல்லை அவருடைய வேர்டை சொல்கிறோம், அதுவே பெரிய 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 ஏசப்பா எவ்வளோ பெரிய blessing. ஸோ நம்ம just do that with a full heart and He'll take care of the rest. Yeah. Okay. Anything to talk about? Jenny, over to you, ma. Amen, amen, amen. Thank you, Pamela. It was really like eye-opening, really a blessing talk which we had. Okay, this is the அக்கா சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் தான்